Cine Ulagam presents Vidamuyarchi Celebrity Show. Title sponsor Ishna Dentistry. Enlighten your smile with Ishna Dentistry. Powered by VVD. 80 years of legacy in consumer goods. Sri Ganesh Tools. #1 machinery tools in Trichy. மற்றும் மணக்காடு மசாலா. மணக்க மசாலா. இது மணக்காடு மசாலா. விடாமுயற்சி எப்படி இருக்கு? விடாமுயற்சி ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு வந்து பார்த்த ஒரு படம். பரவாயில்ல, அஜித்துக்காக கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. மேக்கிங் இஸ் வெரி குட். படத்தினுடைய அந்த ஒரு கேமரா ஆங்கிள்ஸு, அப்புறம் வந்து சில ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு மெல்லிய ஒரு ஸ்டோரி லைன், ஒரு எமோஷன் கலந்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஆன ஒரு படம். ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் அப்படி ட்ராக் மாதிரி இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் வந்து நல்ல ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் இருந்ததுனால நல்லா என்ஜாய் பண்ண முடிஞ்சது. பிஜிஎம் இஸ் எக்ஸலண்ட். அனிருத்தோடைய மியூசிக் வந்து நல்லா இருக்குது, எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குது. ஓவரால் இட்ஸ் அ குட் ஒன் டைம் வாட்ச் மூவி. பட் அஜித் அவர்கள், விஜய் அவர்கள் இந்த மாதிரியான பெரிய ஹீரோஸ்ட இருந்தெல்லாம் வந்துட்டு ஒரு தேட்டர் எரப்ஷன் மாதிரி ஒரு சீன் இருக்கணும், பெரிய மாஸ் பிஜிஎம் எலிவேஷன்லாம் இருக்கணும் எதிர்பார்ப்பாங்க. அந்த விஷயங்கள் இந்த படத்தில் இல்லை. இது வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு த்ரில்லர் மூவி தான் அப்படின்னு சொல்லி கொடுத்து இதில் வந்து ரெண்டு விஷயம் பார்க்கலாம். ஒன்று வந்து ஸ்டோரி, அது வந்து ஒரு 25% வச்சுக்கலாம். நமக்கு வந்து 75% வந்து ஹீரோ பேஸ்டு சப்ஜெக்ட். இது ஹீரோ எப்படியோ அப்படி தான் படம் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம அஜித்தை பற்றி நமக்கு தெரியும், அவர் வந்து ஒரு சிம்பிள் மாஸ் மேன். எல்லாருமே வந்து கொஞ்சம் அதிகமான ஒரு ஹைப்பு கொடுத்து தான் அந்த மாஸ் காமிப்பாங்க. இவர் வந்து சிம்பிளாக இருந்தே அதே மாதிரி தான். அவர் இன்ட்ரோ சீனே வந்து ஒன்றுமே எடுத்த உடனே அவரோட ஃபேஸ் ஃபஸ்ட்டு சீன்லேயே அவரோட, அதே மாதிரி ட்ரிஷாக்கும் ஒரு இன்ட்ரோ சீன்ன்றது எடுத்த உடனே வருது. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள், டேரக்ட்லி ஒரு கெட்டிங் இன்டு த ஸ்டோரி. ஸோ அதனால் வந்து ஒரு ஹீரோ இன்ட்ரோ சீன், அதுக்கு ஒரு மாஸ், ஒரு கிளாப்பு அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக நார்மலாக ஒரு கேஷுவலாக கொண்டு போயிருக்காரு. தட் இஸ் குட். விடாமுயற்சி எப்படி இருந்தது படம்? ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தது. ஸ்டன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்டன்ஸ்க்காகவே இந்த படத்தை வந்து இன்னொரு வாட்டி பார்க்கலாம். அவ்வளோ ரிஸ்க் எடுத்து, இவ்வளோ நாள் நிறைய ரிஸ்க் எடுத்து எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த காம்பினேஷன் ஆல்ரெடி அஜித் சார், அர்ஜுன் சார், அப்புறம் த்ரிஷாவோட நம்ம மங்காத்தால பார்த்துருந்தோம். ஸோ அகெயின் இந்த காம்பினேஷன் திருப்பி வேற ஒரு பரிமாணத்தில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, நிறைய மாஸ் மூமெண்ட்ஸ் இந்த விஷயங்கள்லாம் எதிர்பார்த்து வந்திருப்போம். பட் இந்த படத்தில் அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எந்த ஒரு விஷயமே இல்லாமல் வந்துட்டு சீனுக்கு எது தேவையோ அது மட்டும் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அது எப்படி இருந்தது? நம்ம ஊர் ஆடியன்ஸ்க்கு செட் ஆகுமா அந்த மாதிரி விஷயங்கள்? கண்டிப்பாக ரொம்ப ஓவர் பில்டப் இல்லாமல், ரொம்ப நிறைய பில்டப் ஷார்ட்ஸ் இல்லாமல், ரொம்ப வந்து ஒரு தேடல், அந்த படத்தோட தேடலுக்கு, அந்த கதைக்கேற்ற தேடல் வந்து இந்த ஸ்டோரியில் இருந்தது. ஆனால் விடாமுயற்சி எப்படி இருந்தது? செம்மையாக இருந்தது. முழுக்க ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த ஃபீல் அப்படியே. நான் ஏற்கனவே ஃபஸ்ட் ஆஃப் படம் பார்த்துட்டு சொன்னேன் அப்போவே, சவுத் இண்டியன் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி அந்த க்ளீன் ஷேவில் அவ்வளோ அழகாக இருக்கார் ஏகே சார். ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டு படம், அதை நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அவ்வளோ ட்விஸ்ட்டு, அப்படி கம்ப்ளீட் இங்கிலீஷ் படம் தான். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு இயக்குனர், வாழ்த்துக்கள். ரெண்டாவது ஆரவ் பிரதர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாருமே த்ரிஷாலேருந்து எல்லாருமே, ரம்யா எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் இது இப்போ நம்ம ஊருக்கு இந்த படம் வந்துட்டு எந்த அளவுக்கு செம்மையாக செட் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை கண்டிப்பாக எல்லாருமே இப்போ அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு ரொம்ப இருக்குங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் ஏகே சார் எப்படா ஃபைட் பண்ணுவாருன்ட்டு அவ்வளவு தூரம் ஈகலி வெயிட்டிங்லேருந்து செகண்ட் ஹாஃபில் ஒரு சேசிங்கில் ஃபைட்டு அப்பா பிச்சுட்டாரு. டிரைவிங் சேசிங்லாம் செம்ம, அதனால செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. சார் விடாமுயற்சி எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு முதல் ஆரம்பித்து ஒரு 10 மினிட்ஸ் கழித்து அந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு இன்வால்மெண்ட் வந்துடும். ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் தான். நமக்கு ஒரு அடுத்து என்ன, வாட் நெக்ஸ்ட்னு ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்குது. அஃப்கோர்ஸ் நம்ம பத்மபூஷன் அஜித் வந்து ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் இருப்பார். லுக் லைக் அவர் அந்த மாதிரி ஒரு லுக்கில் தான் இருப்பார். ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப ரொமான்டிக் சீன் ஆகட்டும், செகண்ட் ஹாஃபில் வர்ற ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும், பிச்சு உதறியிருக்கார். இது நல்லாயிருக்கு. மகிழ் திருமேனியுடைய ஸ்க்ரீன் பிளே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. நமக்கு அந்த க்யூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்குது படம் த்ரூ அவுட் ஃபிலிமில். அனிருத்துடைய ரீருக்கான இங்கே சூப்பர். எங்கே நிறைய இடத்துல சைலன்ஸ் விட்டுருப்பார், எங்கே மியூசிக் ஸ்டார்ட் ஆகணுமோ அங்கே கரெக்டாக பண்ணியிருப்பார். அது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஏன்னா அப்போது நிறைய பேருக்கு அந்த சைலன்ஸ் எங்கே ஒன்றும் எங்கே மியூசிக் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாது. அந்த ஒரு கார் வரும்போதே ஒரு சின்ன த்ரில் கொடுப்பார். முதல் 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழிச்சு அந்த மாதிரி நிறைய எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது, மியூசிக் நல்லா இருந்தது, நல்லா கிராண்டாக எடுத்திருக்காங்க. ஃபுல் படம் அஜர்பைஜானில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ லைக்காவுடைய மிக பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்பு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிச்சயமாக அது ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சார் விடாமுயற்சி எப்படி இருக்குது படம்?
விடாமுயற்சியோடு 2 வருஷம் கழித்து வந்தாலும் ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு படமாக கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். நம்ம எத்தனையோ படங்களில் ஹாலிவுட் படங்களை பார்த்துருப்போம். நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து கமல் சார் மாதிரி பல ஹாலிவுட் ஃபிலிம் லெவலில் கொடுத்துருக்காங்க. நம்ம அஜித் சாருக்கு இது ஒரு ஹாலிவுட் ஃபிலிம். ஒருவேளை ஒரு ஃபாரின் டைரக்டர், ஒரு ஹாலிவுட் டைரக்டர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஹீரோவை வச்சு ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவரோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து அஜித் குமார் சாராக தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்தளவுக்கு இந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அஜித் குமார் சார். ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு, லைவாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி த்ரிஷா மேடம் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. வயசானதே தெரியல 2 பேருக்குமே. அவ்வளோ ஒரு க்யூட் கப்புள். ஒரு அருமையான ஒரு ஜேர்னி, ஒரு நாளுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. டைரக்டருக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை சொல்லணும். ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் மாதிரி எடுக்கணும்னு நினச்சிருக்காரு. அதை வந்து அற்புதமாக அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. திரையில் பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் நமக்கு கண்டிப்பாக இருக்குது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு நல்ல படம், ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் ஒரு தமிழ் படம் பார்க்கணும்னு நினச்சி வரவங்களுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபிலிம். இந்த மொத்த டீமுக்குமே என்னோடய மனமாக அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக அர்ஜுன் சார் வந்து இதில் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ரெஜினா கேசண்டா மேடம் 2 பேருமே வந்து ஒரு பேரா ஒரு நெகட்டிவ் ரோலில் பண்ணியிருக்காங்க. அவங்களும் வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் ஒரு அருமையான ஒரு படம். அஜித் குமார் சாருக்கு அவரோட கேரியரில் இது ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு படமாக இருக்குன்னு நான். ஆனால் விடாமுயற்சி எப்படி இருந்தது? இது வந்து ஒரு ஸ்டைலிஷ், இந்த ரோட் ரேஸ் எல்லாமே இருக்கிற ஒரு படம் தான். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இந்த மாஸ் ஃபேக்டர்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டார் அஜித் சார். பட் இருந்தாலும் வந்து அந்த கேரக்டருக்கு இருக்கிற மாதிரி ஒரு சூப்பராக பண்ணியிருக்காரு. அதனால் வந்து படம் வந்து ஃபுல்லாக ஒரு இந்த சீட்டேஜ் த்ரில்லர்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் மூவியாக தான் இருக்குது. ஸோ இதில் கார் ரேசிங்கும் அப்புறம் அந்த ரேசிங்னு சொல்ல முடியாது, இட்ஸ் மோர் ஆஃப் சேசிங் தான். ஸோ அதனால் வந்து ஒரு கம்மியான அந்த வில்லன்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும், பட் ஒரு இது வந்து நம்ம ஊருக்கு ஒரு என்ன சொல்கிறது, நிறைய படங்கள் வந்தாலும் ஒரு ஃபுல்லாக ஒரு ஹைப்லாம் கொடுத்த மாதிரி ஜானர் கிடையாது. ஒரு 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 த்ரில்லர் ஜானர், ஒரு சேசிங் த்ரில்லர் அந்த மாதிரி நம்ம ஹாலிவுட் அந்த மாதிரி நிறைய ஃப்ரெஞ்சு மூவிஸ் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஐ திங்க் அந்த ரோலுக்கு எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் வந்து ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி, அந்த ஊரில் இருக்கிற அந்த சினிமாட்டோகிராஃபி பயங்கரமாக நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு எக்ஸைட்டிங்காக இருந்த ஒரு விஷயம் இந்த படத்தில் என்ன? இல்லை வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் சொன்னல வந்து அது ஒரு பாயிண்டில் நிறுத்துகிறாங்க, அதுக்கப்புறம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே ஒரு மாதிரி அங்கே இருக்கிற அந்த லோக்கல் கேரக்டர், பிகாஸ் இதில் பார்த்தீங்கன்னா பெரிய ஆக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. பட் தே ஹவ் பிளேட் வித் ஆல் த அந்த ஊரில் இருக்கிற லோக்கல் ஆக்டர்ஸை வச்சு பண்ணுறாங்கல்ல. ஸோ அவங்க வந்து நம்ம சில டைம் வந்து நம்ம ஊர்லலாம் அது கொஞ்சம் யார் இவனை பார்த்தா நம்மளுக்கு எங்கள் பிரகாஷ் ராஜ் வந்துட்டார், அவர் வில்லனாக இருப்பார், மன்சூர் அலிகான், அந்த மாதிரி இல்லாமல் லோக்கல்ஸ்க்கு இருக்கிறனால அந்த ஒரு த்ரில்லிங் ஃபேக்டர் கொஞ்சம் ஆட் ஆச்சு படத்தில். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ன்னு இல்லாமல், பட் ஒரு நார்மல் மூவியை நம்ம எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி பார்க்குறோம். ஆனால் விடாமுயற்சி எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து நான் அஜித் சார் ரசிகர்னால அவர் பார்த்தாலே போதும் தான். ஸோ படத்தை பற்றி எந்த கருத்தும் சொல்கிற இதில் கிடையாது. நல்லாயிருக்கு, படம் நல்லாயிருக்கு. ஓகே. இல்லை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நீங்கள் ஒரு சில விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருப்பீங்க, கண்டிப்பாக அஜித் அவர்களை பார்த்தா போதும், பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு பார்த்தேன் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அஜித் சார் மற்ற படங்கள் எல்லாமே இதில் வித்தியாசமாக இருக்கார். இது முன்கூட்டியே மகிழ் திருமணி சொல்லிட்டார், யாருமே வந்து எக்ஸ்பெக்டேஷனோட வராதிங்க, யாருமே வந்து அந்த பெரிய ஓப்பனிங்கில் எதிர்பார்க்காதீங்கன்னு சொன்னதுனால அந்த மனநிலைக்கே நாங்களும் ரசிகர்கள் வந்ததுனால நிறைவாக இருக்குது. ஓகே ஓகே. ஹலோ ராஜ் ப்ரோ. ஹலோ. இப்போ விடாமுயற்சி பார்த்து வந்துருக்கீங்க, எப்படி இருக்குது படம்? படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. லைக் அஜித் சார் அப்புறம் 2 இயர்ஸ் கழிச்சு நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது ஆஸ் யூஸ்வல். ரொம்ப சூப்பராக இருக்குது, படம் சூப்பராக இருக்குது. தோ யுவர் அ மியூசிக் டைரக்டர், படத்தில் மியூசிக் அந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது? மியூசிக் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. அனிருத் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. பிஜிஎம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம் மூவியை. காடு மசாலா சைட்லேருந்து சின்ன கிட்ட சினி உலகம் பிரசன்ஸ் விடாமுயற்சி செலிபிரிட்டி ஷோ. டைட்டில் ஸ்பான்சர் இஷ்னா டென்டிஸ்ட்ரி. என்லைட்டன் யுவர் ஸ்மைல் வித் இஷ்னா டென்டிஸ்ட்ரி. Powered by VVD, 80 years of legacy in consumer goods. Sri Ganesh Tools, #1 machinery tools in Trichy. மணக்காடு மசாலா, மணக்க மசாலா, இது மணக்காடு மசாலா.